மாபெரும் சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலை அவர்களின் நினைவு நாளில் அவருக்கு வீராஞ்சலி செலுத்திவிட்டு செல்கிறோம். என்டிஏ அலைன்ஸ்ல இருந்து ஓபிஎஸ் வெளியில வந்திருக்கிறாரு. நீங்களும் அந்த அலைன்ஸ்ல இருக்கிறீங்க. ஸோ சமாதானத்திற்கு வந்து ஈடுபடுவீங்களா? அவருடைய நிலைப்பாடு எப்படி பாக்குறீங்க? பன்னீர்செல்வம் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியே வந்திருக்காரு. அவர் டிடிவி தினகரன் நீங்க ஏற்கனவே தேசிய ஜனநாயக கூட்டணியில தான் இருக்குன்னு சொல்லிட்டே இருந்தீங்க. உங்களுடைய நிலைப்பாடு என்ன? அவர் வெளியே போயிருக்காரு, எப்படி பாக்குறீங்க? அண்ணன் பன்னீர்செல்வம் இது போன்ற ஒரு முடிவு எடுத்தது உண்மையிலேயே தனிப்பட்ட முறையில் எனக்கு வருத்தம் அளிக்கிறது. அவர் அந்த தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து விலகுகின்ற முடிவை எடுத்தது துரதிருஷ்டவசமானது. அந்த முடிவுக்கு அவர் தள்ளப்பட்டிருக்க கூடாது என்பதுதான் எனது கருத்து. தள்ளப்பட்டதற்கு யார் காரணமா இருக்கு, என்ன காரணமா இருக்கு? உலகத்துக்கே தெரியும் யார் காரணம் என்னன்னு. அதை போய் நம்ம போஸ்ட்மார்ட்டம் பண்ண வேணாம். அவரை மீண்டும் சமாதானப்படுத்தி எங்கள் கூட்டணிக்கு கொண்டு வர டெல்லியில உள்ள பாஜக தலைவர்கள் முயற்சிக்க வேண்டும் என்பதுதான் இந்த நேரத்தில் உங்கள் மூலம் நான் சொல்கின்ற வேண்டுகோள். பன்னீர்செல்வம் நேரடியாவே நயினார் நாகேந்திரன் தான் சந்திப்புக்கு அவருக்கு விருப்பம் இல்லை, அவர் தான் தடுத்தாரு, தொலைபேசி மூலமா தொடர்பு கொண்டேன் பல குற்றச்சாட்டை சொல்றாரு. இப்ப அண்ணன் பன்னீர்செல்வம் எங்க கூட்டணியிலிருந்து கனத்த இதயத்தோடு வெளியேறியிருக்கிறார். அவருடைய ஆதங்கங்கள் என்ன என்பது எல்லோருக்கும் தெரியும். ஊடகத்தைச் சேர்ந்தவர்கள், அரசியல் உள்ளவர்கள், பொதுமக்கள் அனைவருக்குமே தெரியும். அவரை எங்கள் கூட்டணிக்கு மீண்டும் கொண்டு வருவதற்கு டெல்லியிலே உள்ள பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் முயற்சி எடுக்க வேண்டும் என்பதுதான் இந்த நேரத்தில் ஒரு சரியான கருத்தாக இருக்கும். தவிர அதை தாண்டி நீங்க சொல்ற மாதிரி அதை போஸ்ட்மார்ட்டம் பண்றதை நான் விரும்பவில்லை. உங்களுக்கு அதற்கான முன்னெடுப்பு எடுக்க போறீங்களா? நான் அவரோட தொடர்ந்து பேசிட்டு தான் இருக்கேன். நீங்க வந்து அதுபோல டெல்லியில உள்ளவர்களுக்கும் சொல்லிக் கொண்டுதான் இருக்கு. உங்களுக்கு அந்த நெருக்கடி இருக்கா சார்? எந்த நெருக்கடி? அவருக்கு ஏற்பட்ட அதே நெருக்கடி உங்களுக்கு தெரியும். எவ்வளவு நெருக்கடியான சூழ்நிலையில 2017 அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு நான் சிறைக்கெல்லாம் சென்று வந்த பிறகு கூட அம்மாவின் கொள்கைகளை தொடர்ந்து கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக எப்பேற்பட்ட இக்கட்டுகளை எல்லாம் தாங்கி வந்தவன் நான். என்னை பார்த்து உங்களுக்கு இக்கட்டு இருக்கான்னு கேட்கறது எனக்கு உண்மையிலேயே வருத்தம் அளிக்கிறது. திரு ஓபிஎஸ் அவர்கிட்ட கேட்கும்பொழுது திமுகவுடன் கூட்டணி வைப்பீங்களா, குறிப்பா ஜெயலலிதா அவங்க தீய சக்தின்னு சொன்ன திமுகவுடன் கூட்டணி வைப்பீங்களா, எதிர்காலத்தில் எது ஒன்று நடக்கும் சொல்றாரு, அது வந்து எப்படி ஏற்றுக்கொள்றீங்க? கோபத்தில் அவர் பேசுவதாகத்தான் நான் இருக்கிறேன். ஏன்னா இதற்கு முன்பு சென்ற தலைவர்கள், அது மறைந்த ஆர்மியாக இருக்கலாம், அண்ணன் திருநாவுக்கரசாக இருக்கலாம், அண்ணன் KKSஆராக இருக்கலாம், அதுபோல முத்துசாமி அவர்கள், கண்ணப்பன் அவர்கள் போல ரகுபதி, சேகர்பாபு வரை பலர் அங்கே சென்றிருக்கலாம். அவர்கள் எல்லாம் அமைச்சர்களாக இருந்தவர்கள். ஆனால் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் 3 முறை அந்த இயக்கத்தில் முதலமைச்சர் வாய்ப்பை பெற்று இருந்தவர். என்னை பொறுத்தவரை அது போன்ற முடிவையெல்லாம் அவர் எடுக்குவார் என்று நான் நம்பவில்லை. அது போன்ற நீங்கள் நினைப்பது போன்ற எந்த முடிவையும் அவர் எடுத்திருப்பதாகவும் எனக்கு தெரியவில்லை. பிஜேபி அலைன்ஸ் கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி ஓபிஎஸ்க்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. குற்றச்சாட்டை வந்து சினிமா வச்சிருந்தாங்க, வச்சிருந்தாங்க. இப்ப நேரடியாக வீட்டில் போய் அவங்க சந்திச்சிருக்காரு. அவர் தான் சொல்றாருங்க. நீங்க பழைய குற்றச்சாட்டுகள் இதெல்லாம் நீங்க இப்ப எடுத்து கேட்கறீங்க. முதல்வர் அவர்கள் உடல்நலம் விசாரிப்பதற்காகத்தான் இவர் சென்றாரு அப்படின்னு அவரும் சொல்றாரு. முதல்வர் அவர்களும் அதுக்காக அவர் வந்ததுக்கு நன்றி தெரிவித்து அவருடைய செய்தி வெளியிட்டிருக்காரு. இதை தாண்டி உங்கள் கேள்விகளுக்கெல்லாம் இந்த நேரத்தில் பதில் சொல்வது நன்றாக இருக்காது. இல்ல சார், அவர் அதுதான் சொல்ற ஒரு கோபத்தில் அவர் தன்னை அவமானப்பட்டு விட்டதாக உணர்ந்து தனது சுயமரியாதை முக்கியம் என்று கருதுகிற பொழுது சில வார்த்தைகள் வெளியிடுகிறார். ஆனால் அது போன்ற முடிவுகளை அவர் எடுப்பார் என்று ஒரு நண்பராக நான் நினைக்கவில்லை. முன்னாடி வரைக்கும் ஓபிஎஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கப்பட்டது. இந்த அலையன்ஸ் கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த மரியாதை கொடுக்கப்படல நினைக்கிறீங்களா? நான் வந்து திரு ஓபிஎஸ் அவர்கள் சமாதானப்படுத்தப்பட்டு மீண்டும் பழைய கூட்டணியில வரணுங்கிறது தான் என்னுடைய விருப்பம். அதனால உங்களுடைய கேள்விகளுக்கெல்லாம் நான் பதில் எடுத்து
அதை எதையும் பெரிதாக்க விரும்பவில்லை. ஆரம்ப கட்டத்திலிருந்து ஓ பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவா பாஜக இருக்கு செயல்படுதுன்னு தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தோம். நேற்று முன்தினம் ஓ பன்னீர்செல்வம் பேசும்பொழுது பாஜக எங்களுக்கு எதுவுமே செய்யல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டையும் முன்வைக்கிறாரு. இந்த கேள்விகள் எல்லாம் நீங்க பாஜகவை சேர்ந்தவர்களை தான் கேட்கணும். நீங்க அந்த ஏன்னா அலைன்ஸ்ல இருந்து அவர் 7 வருஷமா பாஜகவோட நல்ல உறவுல உள்ளவர். நான் கடந்த ஓராண்டாகத்தான் பாஜக கூட்டணிக்கு 24 தான் சென்றேன். என்னை விட அதிகமாக அங்கே கடந்த 7 ஆண்டுகளாக அவர்களோடு பழகி வந்தவர். அவர் சொல்கின்ற குற்றச்சாட்டுகளை பற்றி எனக்கு தெரியாது. நானும் அவரும் நல்ல நண்பர்களாக இருந்தாலும் சில முறை அவரது ஆதங்கங்களை என்னிடம் சொல்லியிருக்கிறாரே தவிர, இன்னும் சொல்ல போனா அன்னைக்கு அவர் என்டிஏ கூட்டணியிலிருந்து விலகுகிறேன் என்று எடுத்த முடிவுக்கு முதல் நாள் கூட நான் அவர்கிட்ட பேசியிருக்கேன். வேறு பல விஷயங்கள் பேசியிருக்கோம். ஆனா அந்த முடிவு எடுத்தது எனக்குமே அதிர்ச்சியாகத்தான் இருந்தது. இதுதான் யதார்த்தம். அவர் அந்த முடிவை மாற்றிக்கொள்ள வேண்டும். டெல்லி அமித்ஷா அவர்களின் முயற்சியால் தான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் எங்கள் கூட்டணி வலுப்பெற்று வருகிறது. அதனால் அமித்ஷா போன்ற அனுபவமிக்க தலைவர்கள் திரு பன்னீர்செல்வம் எங்களுக்கு வேண்டும் என்பதை உணர்ந்திருப்பார்கள். அவர்களும் இதை எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. அதனால் அவரை மீண்டும் எங்கள் கூட்டணிக்கு கொண்டு வருவதற்கான முயற்சிகளை டெல்லியில உள்ள பாரதிய ஜனதா கட்சி தலைவர்களும் தமிழ்நாட்டில் உள்ள முக்கியமான பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த தலைவர்களும் எடுக்க வேண்டும் என்பதுதான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின், இன்னும் சொல்ல போனால் எனது எண்ணம். அதுதான் அதான் எனது கோரிக்கை. தனிப்பட்ட ஒரு அரசியல் ஆதரவு எதுவும் இல்லைன்றதுனாலதான் இது ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கா? அமமுக அவருக்கு நேரடியாக அழைப்பு கொடுக்குறாங்க. நீங்க தான் அவருக்கு தனிப்பட்ட முறையில் அவருக்கு ஆதரவு இல்லைங்கிறீங்க. அவர் போய் முதல்வரை சந்தித்ததுக்கு கண்ணு, காது, மூக்கு, வாயெல்லாம் வச்சு பேசுறீங்க. உங்களுக்கு பரபரப்பா செய்திகள் வேணுங்கிறதுக்காக நீங்க என்ன 360 டிகிரியில என்ன கேள்வி கேட்டாலும் எனது ஒரே பதில், நண்பர் பன்னீர்செல்வம் அவர்களே எனக்கு நன்றாக தெரியும். அவர் அம்மாவின் விசுவாசி என்கிற முறையில் அவர் அம்மாவின் தொண்டர்கள் மனம் வருந்துகின்ற முடிவை என்றைக்கும் எடுக்க மாட்டார் என்று நான் நம்புகிறேன். அதைத்தான் நான் எதிர்பார்க்கிறேன். இதை தாண்டி உங்கள் கேள்விகளுக்கு நான் பதில் சொல்வது நன்றாக இருக்கும். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் உங்க செய்திகளுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல விரும்பவில்லை. மாண்புமிகு அமித்ஷா அவர்கள் தமிழ்நாட்டில் இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியை பலப்படுத்துகின்ற முயற்சியில் ஈடுபட்டு வருகிறார். அவர் அண்ணன் பன்னீர்செல்வம் அவர்களின் ஆதங்கங்களை புரிந்து கொண்டு அவரை மீண்டும் கூட்டணிக்கு கொண்டு வருவதற்கான முயற்சியை எடுக்க வேண்டும் என்பதுதான் இந்த சந்தர்ப்பத்தில் நான் வைக்கின்ற பாரதிய ஜனதா கட்சிக்கு வைக்கின்ற கோரிக்கை. வந்தால் அழைப்பு ஏற்கப்படுமா? என்னங்க? அமமுகவிற்கு ஓ பன்னீர்செல்வம் வந்தால் அழைப்பு ஏற்கப்படுமா? எனது நண்பர் அவர். நீங்க அரசியல் எல்லாம் தாண்டி நாங்கள் நண்பர்கள். உங்க கட்சிக்கு அவர் வந்து அழைப்பீங்களான்னு சொல்லி நீங்க கேட்கிற கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொன்னா அது அநாகரிகமாக இருக்கும். தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியில அதிமுக, பாஜக தான் இருக்கு. பிற கட்சிகளோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கேன்னு இபிஎஸ் சொல்றாரு. அமமுகவோ மற்ற கட்சிகளோ கிடையாது அப்படின்னு சொல்றாரு. அவர் சொல்றதுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல விரும்பல. இதை நீங்க திரு நயினார் நாகேந்திரன் அவர்களிடம் இந்த கேள்வியை கேட்கிறேன்னா, தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் நண்பர் நயினார் நாகேந்திரன் அவர் உங்களுக்கு பல முறை பதில் சொல்லிட்டார். நீங்க ஏதோ பரபரப்பா இன்னைக்கு ஒரு பிரேக்கிங் நியூஸ் போடணுங்கிறதுக்காக டிடி தினகரன் வாயை புடுங்க முடியாது. இந்த நேரத்தில் நான் இன்னொன்னு சொல்றேன், மற்றவர்களை பற்றி எனக்கு தெரியாது. அவர்கள் எல்லாம் அரசியலுக்காக அம்மாவிடம் வந்தவர்களாக இருக்கலாம். அரசியல் வந்து புரட்சி அம்மா அவர்களிடம் அவர்கள் பின்தொடர்ந்தவர்களாக இருக்கலாம். நான் அப்படி அல்ல. நான் அம்மாவால் அரசியலுக்கு கொண்டு வரப்பட்டவர். அதனால நீங்க என்னிடம் நீங்கள் வேற ஏதாவது கேள்விகளை மனதில் வைத்திருந்தாலும் அதையெல்லாம் துடைத்து எறிந்து விடுங்கள். நான் எப்பொழுதும் ஒரு முடிவில் நின்றால் அதில் நிலையாக நிற்பேன். அதில் மாறினாலும் முன்கூட்டியே ஸ்ட்ராங்காக சொல்லிவிட்டு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்பது ஆட்சி, அதிகாரம், பொருளாதாரத்தை எல்லாம் தூக்கி எறிந்து விட்டு என்னோடு நிற்கக்கூடிய தேர்தல் வெற்றி தோல்விகளை எல்லாம் தாண்டி என்னோடு பயணிக்கிறவர்கள். இவர்களின் எண்ண ஓட்டத்திற்கு ஏற்பத்தான் நான் செயல்படுவேனே தவிர எனது சுய வெறுப்புக்காக நான் செயல்பட மாட்டேன். அம்மா என்கிற மாபெரும் தலைவி அவர்கள் மறைந்தாலும் அவருக்கு இழுக்கு வருகின்ற மாதிரி அரசியல் செய்யக்கூடியவனும் அல்ல நான். செல்லா காசா இருந்த பொன்னையனை 13 வருஷம் அரசியல்ல இல்லாம இருந்த பொன்னையனை 2000 யாரு அம்மாவிடம் அழைத்து வந்தார்கள் என்பதை திரு பொன்னையன் அண்ணன் அவர்களிடம் கேட்டால் தெரியும்.
ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அம்மாவால் பெரிதும் மதிக்கப்பட்டவர் என்பதை மாத்திரம் இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கிறேன். சார் பாஜக தலைமையில 2 விதமான கூட்டணியா சார்? பாஜக தலைமையில 2 விதமான கூட்டணியா சார்? நீங்க என்ன கேள்வி கேட்டாலும் இல்ல ஒற்றுமை இல்லாம இல்ல அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க. எல்லாம் டிசம்பர் மாதத்துல நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி ஒரு பலமான கூட்டணியாக எங்கள் கூட்டணி அமைந்துவிடும். திமுகவை வீழ்த்துகிற கூட்டணியாக எங்க கூட்டணி அமைந்துவிடும். எங்க அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தேசிய ஜனநாயக கூட்டணி இருக்கா இல்லையான்னு நீங்க கேட்டீங்கன்னா அதை நண்பர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் தெளிவுபடுத்துவார். பாப்பீங்களா சார்? நேர்ல போய் உங்க முதலமைச்சர் கேண்டிடேட்டை பாப்பீங்களா? எங்களது முதலமைச்சர் கேண்டிடேட் யார் என்பதை தேசிய ஜனநாயக கூட்டணியின் முக்கிய தலைவராகிய அமித்ஷா அவர்கள் எடப்பாடி அவர் இல்ல அவர்கள் சொல்லதை கூட்டணி கட்சிகளாகிய நாங்கள் உறுதியாக ஏற்றுக்கொள்கின்ற பட்சத்தில் அதை செய்வோம். பதில் சொல்லிட்டேன், ஏற்றுக்கொள்கின்ற பட்சத்தில் அவ்வளவுதான். 1998ஆம் ஆண்டு பாஜக கூட்டணியிலிருந்து அதிமுக வந்தது, வெளியே வந்து வரலாற்று கடம்பூர் 99லயா அம்மா வரலாற்று பிழை செஞ்சுட்டாங்கன்னு கடம்பூர் வச்சிருக்கு. யாரோ சொல்றதுக்கெல்லாம் நான் பதில் சொல்லல. அம்மா அவர்கள் என்றைக்குமே புரட்சி தலைவி அவர்கள் செய்வதெல்லாம் புரட்சி தான்.